அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 8.3ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, டேபிள் கொடுத்துருக்காங்க. டேபிள் கொடுத்து ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் செகண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டு அதோடைய ப்ராடக்ட் என்ன, அதோட மல்டிப்ளிகேஷன் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு கிளியராக சொல்லணுன்றதுனால ஒரு பேஜில் உங்களுக்கு ஒரு சம்மாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, A multiply second expressions B plus C plus D. ஸோ ப்ராடக்ட்னா என்ன பண்ணணும், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதனால் ரெண்டைக்கையும் நான் ப்ராக்கெட்குள்ளே எழுதிட்டேன். இப்போ நம்ம அது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏ எடுத்து பியோட, அடுத்து ஏ எடுத்து சியோட, அடுத்து ஏ எடுத்து டியோட நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். பண்ணிங்கன்னா என்ன வரும், ஏ இன்ட்டு பி என்ன வரும், ஏபி. ஏ இன்ட்டு பி ஏபி. இங்கே நடுவில் இருக்கிற ப்ளஸ்ஸை மறந்துடவே கூடாது, அதை போட்டுட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். ஏ இன்ட்டு சி ஏசி. நெக்ஸ்ட்டு இருக்கிற ப்ளஸ் அப்படியே நம்ம போட்டுருவோம். ஏ இன்ட்டு டி ஏடி. அவ்வளோ ரொம்ப இது ஈஸி, 1 மார்க் மாதிரி. நல்லா பார்த்துக்கோங்க. ஏ எடுத்து பியோட பண்ணுவோம், ஏபின்றதை போட்டுருவீங்க. அந்த நடுவில் இருக்கிற ப்ளஸ்ஸை மறந்துடக்கூடாது. அந்த சிம்பிள் என்னவோ அதை போட்டுட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு போகணும். ஏ இன்ட்டு சி ஏசி, அடுத்து ஏ இன்ட்டு டி ஏடி, நடுவில் இருக்கிற ப்ளஸ்ஸை போட்டுடணும். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ராக்கெட்குள்ளே எழுதிடுவோம். அடுத்து கொடுத்துருக்கிற எக்ஸ் ஒய்யை செகண்ட் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷன்ஸை செகண்ட் எழுதிடுவோம். இப்போ இதை நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணுவோம், இது எடுத்து இதோட, இது எடுத்து இதோட, அடுத்து இதை எடுத்து இதோட. ஸோ 3ஓட மல்டிபிள் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 5xy கூட என்ன பண்ணிக்கணும், நான் எக்ஸை பண்ணணும். ஸோ நான் அதை எழுதிட்டேன். அடுத்து இருக்கிற ப்ளஸ்ஸை மறந்துடவே கூடாது, இந்த ப்ளஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளஸ் போட்டுட்டு அடுத்து இருக்கிறது என்னது, 5xyயை எதோட நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம், அடுத்து ஒய்யோட, அதையும் நம்ம எழுதிட்டு அடுத்து என்ன சைன் இருக்குது, மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை மறக்காமல் போட்டுட்டு அடுத்து 5xyயை எதோட மல்டிபிள் பண்ண போகிறோம், 5ஓட. இப்போ அது நல்லா புரியுதா அப்படின்றத பாருங்கள். 5xy எடுத்து எக்ஸோட பண்ணணும். ஸோ இங்கே எழுதியாச்சு. பக்கத்தில் ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டிருக்கோம். அடுத்து 5xyயை ஒய்யோட பண்ணணும், எழுதியாச்சு, ப்ராக்கெட்குள்ளே எழுதியாச்சு. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், மைனஸ் போட்டுட்டு 5xy இன்ட்டு 5 எழுதியிருக்கோம். ஸோ இப்படி எழுதிட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தப்பு வராது. இந்த சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இருக்கிற அதே 2 சைன் இங்கே வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் வந்திருக்கு, இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், 5 எக்ஸு இருக்குது, இங்கே ஒன்று இங்கே ஒன்று பவர். அப்போ 1 + 1 என்ன வரும், எக்ஸுக்கு 2x². ஒய் அப்படியே எழுதிக்கணும். ப்ளஸ் 5 எக்ஸுக்கு பேர் இல்லை, அப்போ எழுதிக்கலாம். ஒய்க்கு இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1, 1 + 1 2. இப்போ y² மைனஸ் 5 இன்ட்டு 5, 5 5 என்ன வரும், 25xy. இதை எடுத்து அப்படியே நீங்கள் அந்த பாக்ஸில் டேபிள் காலமில் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். P அதை ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கிங்க. 6p² மைனஸ் 7p ப்ளஸ் 5 ப்ராக்கெட்குள்ளே எழுதிடணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், P எடுத்து இதோட, அடுத்து இதோட, அதுக்கு அடுத்து இதோட மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு எழுதும்பொழுது 6p², P இன்ட்டு 6p² எழுதியாச்சு. அடுத்து நடுவில் இருக்கிற மைனஸ் மறந்துடக்கூடாது, போட்டாச்சு. அடுத்து P இன்ட்டு 7p அதையும் போட்டாச்சு. அடுத்து இருக்கக்கூடிய அந்த சைனை மறந்துடக்கூடாது, போட்டுருணும். அடுத்தது P இன்ட்டு 5 நம்ம இங்கே எழுதி முடிச்சுட்டு இங்கே இருக்கிற சைன்ஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வந்துருச்சான்னு பார்க்கணும். இதோ மைனஸ் ப்ளஸ் நம்ம போட்டிருக்கோம், அப்போ தப்பு இல்லை. போட்டுட்டு 6 ஏற்கனவே ஒரு பவர் 1 இருக்குது, அப்போ P 1 ப்ளஸ் இங்கே ஒரு பவர் 2 இருக்குது. ஸோ போட்டாச்சு. மைனஸ் 7 இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 + 1 அடுத்து ப்ளஸ் 5 இன்ட்டு P 5p எழுதும்போது 6p பவர் 1 + 2 என்ன வரும், 3 மைனஸ் 7 இன்ட்டு P பவர் 1 + 1 2 ப்ளஸ் 5p. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 4p² q² ப்ராக்கெட்குள்ளே எழுதிட்டு அடுத்து p² மைனஸ் q² நம்ம ப்ராக்கெட்டில் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதோட, அதுக்கடுத்து இதோட மல்டிபிள் பண்ண போகிறோம். பண்ணோன்னா என்ன வரும், 4p² q² எழுதிட்டு
பக்கத்துலேயே பி ஸ்கொயர் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த பி ஸ்கொயர் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற மைனஸை அப்படியே எழுதிட்டு தான் நம்ம டேர்மையும் எழுதணும். அப்போ 4p ஸ்கொயர் q ஸ்கொயர் எழுதிட்டு பக்கத்தில் என்ன இருக்குது q ஸ்கொயர். பாருங்கள் ஃபஸ்ட்டு 4p ஸ்கொயர் q ஸ்கொயர் எழுதிட்டு அதை எடுத்து p ஸ்கொயரோட மல்டிபிள் பண்ண போகிறோம். அடுத்து இருக்கிற மைனஸை மறக்காமல் நம்ம போட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு டேர்மோட மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ இதை பண்ணிங்கன்னா என்ன வரும் 4p ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே pக்கு ஒரு 2 இருக்குது. ஸோ ரெண்டையும் பேஸ் காமன்னா மேலே ஆட் பண்ணுவோம். எழுதிட்டு q ஸ்கொயர் மைனஸ் 4p ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கணும், பேர் இல்லை. அடுத்து q ஸ்கொயருக்கு இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 + 2. அப்போ நம்ம எழுதும் பொழுது என்ன வரும் 4p பவர் 2 + 2 4q ஸ்கொயர் மைனஸ் 4p ஸ்கொயர் q பவர் 2 + 2 4. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். a + b + c அதை ப்ராக்கெட்குள்ளே எழுதிடணும். அடுத்து இருக்கிற ஏபிசி நம்ம எழுதிட்டோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏபிசி எடுத்து ஏவோட அடுத்து பியோட அடுத்து சியோட மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ ஏ இன்ட்டு ஏபிசி நம்ம அதை எழுதிடணும். ஏ எழுதிட்டு அடுத்து ஏபிசி எழுதி நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ், அந்த ப்ளஸ்ஸை போட்டுட்டு அந்த ப்ளஸ்ஸை போட்டுடணும். அடுத்தது பி இன்ட்டு ஏபிசி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற ப்ளஸ்ஸை எழுதிட்டு அடுத்து சி இன்ட்டு ஏபிசி. இப்போ புரியுதான்னு பாருங்கள். ஏபிசி எடுத்து ஏவோட போடுறோம், அடுத்து ப்ளஸ் இருக்குன்னு பக்கத்தில் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுட்டு பி இன்ட்டு ஏபிசி அடுத்து ப்ளஸ்ஸு சி இன்ட்டு ஏபிசி எழுதியாச்சு. எழுதிட்டு இங்கே பார் ஏக்கு 1 இங்கே ஏக்கு 1, அப்போ ஏ பார் 1 + 1 எழுதிட்டு பிசி எதுவுமே இல்லை அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் அடுத்து ஏ அப்படியே எழுதிக்கலாம். பிக்கு இங்கே 1 இங்கே 1 இருக்குது, அப்போ பி பவர் 1 + 1 அடுத்து சி எழுதிக்கலாம். ப்ளஸ் அடுத்து சிக்கு இங்கே 1 இங்கே 1 இருக்குது, அப்போ ஏ பி போட்டுட்டு சி எழுதும்போது 1 + 1 போட்டுக்கணும். அப்போ என்ன வரும் ஏக்கு 1 + 1 ஏ ஸ்கொயர், அப்போ ஏ ஸ்கொயர் பிசி ப்ளஸ் ஏ பி ஸ்கொயர் சி ப்ளஸ் ஏபிசி ஸ்கொயர். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எதையாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடும். நீங்கள் இப்படி ஒரு லைன் போட்டுக்கிட்டு கூட எந்தெந்த டேர்மோட ஃபஸ்ட் நம்ம இந்த டேர்மோட பண்ணுறோம், நெக்ஸ்ட் இந்த டேர்மோட பண்ணணும், அதுக்கடுத்து இந்த டேர்மோட பண்ணணும், இது மாதிரி லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த 2 டேர்மையும் நம்ம எழுதிட்டு பக்கத்தில் இருக்கிற சைனை மறக்காமல் போடணும். அதை அப்படியே லைனாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.